கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அற்புதமாக நாம் ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறமா இருக்கிற தேவன், உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேலே ஆண்டவரே நீர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காகவும் அன்பிற்காகவும் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஒரு மனமாய் ஒன்றிணைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்கள் முகம் பிரகாசம் அடையும். எங்கள் தலையை மனுஷர்களுக்கு முன்பாக நிமிர பண்ணுவீராக. அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நீங்க எங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தைகளை கேட்கவும், அதை தியானிக்கவும், அதை புரிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை நிரப்புவீராக. உடைய பிரசனத்துக்குள்ளாக, உடைய ஆளுகைக்குள்ளார நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அற்புதமாய் நாம் ஜெபித்தபடியே பரமண்டலங்களில் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படட்டும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை சென்றடையட்டும். நிறைய பேர் இந்த வார்த்தையை தெரிந்து கொண்டு கர்த்தர் பக்கம் வருவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்பட்டவர்கள் வார்த்தையில் வளருவார்களாக. ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வருகிறார். ஜெபத்தில் தரித்திருப்போம். ஆண்டவர் வருகிற வரையிலும் நாம் விழித்திருந்த ஜெபிப்போம். அது வரைக்கும் இந்த பூமியிலே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இதை நாம் அனுதினம் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சரீர சுகத்துல நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், ஆவியிலே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், முக்கியமாக மனதிலே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் எப்படியாவது நம்மை அழித்து விடலாம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடலாம், பிசாசு வகையை தேடி சுற்றி திரியலாம். ஆனால் நம்மோட இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் மனைவி விசுவாசிக்கிறோம். பிசாசு சவால்களை கொண்டு வருகிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறவைகள் 1000 இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் உன்னை நெருங்க முடியாது. ஒரு பக்கத்தில் 1000 பேர் வலது 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. விசுவாசிங்க. அதனால தான் அந்த சங்கீதம் 112 ஒவ்வொரு வருஷமாய் நாம் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து படித்து வருகிறோம். சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவனின் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாத. இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். நீதிமானாகி நான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டில் பிரியமாக இருந்து இரவு பகலும் தியானமாக இருந்து இவையை கடைபிடித்து சவால்கள் மத்தியிலே கடைபிடித்து கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை கடைபிடித்து ஒருவரை தாங்கி ஒருவர் குறைவுகளை பெரிதாக இல்லாமல் ஒருவர் பாரத்தை சுமந்து கர்த்தருடைய வார்த்தையுடைய மகத்துவம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். முக்கியமாக தேவனுடைய சித்தம் மக்கள் ரட்சிக்கப்படணும். நம்மளை பார்க்கும் போதே மக்கள் கர்த்தர் பக்கம் வரணும். இன்னைக்கு எனக்கு எது வேணாம், அதுவும் வேணாம், இது வேணானா எவனாவது நம்ம பக்கம் வருவானா? யாராவது? நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் அதில் தான் சொல்கிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். பிள்ளைங்க பூமியில் நல்லா இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் இருக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமே. விசுவாசிங்க. அதெல்லாம் விட்டுறவே கூடாது. பாருங்க, ஒரே ஒரு வாழ்க்கை வேகமாக ஓடுது.
இதுல நம்ம விசுவாசிச்சு ஆகணும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். இருக்கும். இன்றைக்கு நம்ம எளியவர்களா இருக்கலாம், இன்றைக்கு நம்ம சாதாரணமானவர்களா இருக்கலாம், இன்றைக்கு சொல்லிக்கொள்ளத்தக்க விதத்துல பெருமையாய் எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமென். சொல்லுங்க அப்ப, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப இந்த நம்பிக்கை எங்கிறது வருதான் நேற்று பார்த்தோம். ரோமர் 5:14 இருந்து தேவ வார்த்தை நமக்கு என்ன பண்ணுது? ஆறுதலை தருது, பொறுமையை தருது, நம்பிக்கையை உள்ளவனாக்குது. இந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, மகா பெரிய விதத்திலே நமக்கு நன்மைகளை தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிறது. எளியவனுடைய சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லை என்ன அர்த்தம்னா, அவன் நம்பிக்கை ஒரு நாளும் கர்த்தர் அதை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. கண்டிப்பா அவன் நம்புறதை கொடுக்குறாரு. அப்போ நமக்கு நம்பிக்கை எங்கிருந்து வருது? வார்த்தையில இருந்து. சும்மா எதையோ எடுத்து நம்பிட்டு இருந்தா நடக்காது. இதுல உள்ளதை நம்பணும். கர்த்தாவே ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும்னு எழுதி இருக்கிறதே, அதை நான் நம்புகிறேன். எளியவனை நீர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறீர். எளியவனை நீர் மறக்கிறது இல்லையே. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லையே. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லையேன்னு ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? இந்த ஜெபிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம், பலத்த கர்த்தருடைய கரம் அப்படி ஓங்கிய புயம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய மகா பெரிய சித்தம். அப்ப படிக்கும் போது நம்பிக்கை வருகிறதா? அந்த நம்பிக்கை ஜெபமாய் மாற்றுங்க. ஜெபிக்கணும். இப்ப பாருங்க, இதெல்லாம் ஏன் பாருங்க, இப்போ ஒரு 15-20 நிமிஷம் எடுத்து இதை ஏன் இதை பேசுறோம்னா, இதன் அடிப்படையில் இந்த நாள் முழுவதும் ஜெபிக்கணும். கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற நீர் வல்லவரா இருக்கிறீர். என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் நீர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நான் சொல்றேன் பாருங்க, இதை நம்பாத, இதை சார்ந்து கொள்ளாத, நம்மோடு சேராத ஆட்களுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் நாம் ஒருபோதும் அதெல்லாம் பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. மாறாக கல்வாரியிலே நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காய் செய்யப்பட்ட பரிகாரம், கர்த்தர் நமக்காய் சிலுவையிலே நிர்வாணமாகி பசியையும் தாகத்தையும் நிர்வாணத்திலும் எல்லாவற்றிலும் குறைவுபட்டு முற்கிடத்தை சிலுவையில சுமந்து நிர்வாணமா தொங்குறாரே, அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லணும் ஆண்டவர். நன்றி அப்பா. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசிப்பார்களை ஒளிய வெட்கப்பட்டு போகவே மாட்டார். நமக்கு இவ்வளோ திரளான ப்ராமிசஸ் இருக்கு. எவ்வளோ திரளான ப்ராமிசஸ் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, எடுத்து வாசிப்போம். இந்த 112 சங்கீதம் ரொம்ப ஒரு ஆழமான சங்கீதம். அது 10 வசனம் தான் இருக்குன்னு அதை சாதாரணமாக நினைச்சிட முடியாது. அதுக்குள்ள பெரிய பெரிய புதையல்களும் பொக்கிஷங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. 2 Corinthians 9 வாரி இறைத்தான், ஏழையில் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். எங்க எழுதியிருக்கு? சங்கீதம் 2 Corinthians 9:9 எங்க எழுதியிருக்குன்னா, சங்கீதம் 112:9 இருக்கு. வாரி இறைத்தான், ஏழையில் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமை உயர்த்தப்படும் என்று இந்த பழைய ஏற்பாட்டுல வருகிற இந்த சங்கீத புத்தகத்துல 112வது சங்கீதத்துல 9வது வசனத்துல வருகிறத யார் எடுத்து கோட் பண்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து என்ன பண்றாரு? கோட் பண்றாரு. அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லி தூக்கி போட்டாரா? எங்க இருந்து இந்த ஆட்கள்லாம் கிளம்பி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆகவே நான் சொல்றவங்களுக்கு சொல்லுகிறேன், இது பார்க்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு நண்பர்கள் சொல்லுகிறேன், ஒரு நாள் இந்த மாதிரியான மக்களுடைய மாயத்துல சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சங்கீதம் 112 எடுத்து கோட் பண்றாரு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். யாருக்காகும்? உங்களுக்கு எனக்கும் ஆகுங்க. எப்பேற்பட்டவர்களுக்கு ஆகும்? இங்கே பாருங்க, படிக்கிறோம் 6வது வசனத்திலிருந்து 2 Corinthians 9:6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கணவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
திருவசனத்திலே உபதேசிக்கப்பட்டவர்கள். கலாத்தியர் 6:6 சொல்லுகிறது, திருவசனத்தில் உபதேசிக்கப்பட்டவர்கள், உபதேசித்தவனுக்கு சகல நன்மைகள் பகிர்ந்து கொடுக்க கடவுள். அப்போ இந்த வேதம் இது எப்படியாய் சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இது எப்படி சொல்லுகிறாரு? விதைக்கிறது. இப்போ இன்னைக்கு பெரிய டிபேட், தசமபாகம் கொடுக்கலாமா வேணாமா, தசமபாகம் கொடுக்கறது சரியா சரியில்லையா? நான் சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு தசமபாகம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு புதிய உடன்படிக்கையில் எந்த ஒரு சட்டமும் இல்லை. அதே நேரத்தில் நான் தசமபாகம் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் தீர்மானித்தால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை. ஏனென்றால் அவன் விசனமா இல்லை, கட்டாயத்தினால் அல்ல. நான் கொடுக்குறேன், ஆண்டவரும் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் தீர்மானிச்சானா அது அவனுடைய விருப்பம். கொடுக்க மாட்டேனாலும் அது அவனுடைய விருப்பம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள்ள விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. மாம்சம் புசிக்கிறதும் மாம்சம் புசியாமல் இருப்பதும் ஒன்றும் இல்லை. அதே போலதான் தசமபாகம் செலுத்துறது தசமபாகம் செலுத்தாமல் இருக்கிறதுலாம் இங்கே அவனுடைய மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். எதை பணத்தங்க? அப்போ கர்த்தர் நம்ம வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்புறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, வழிமுறைகளை வைத்திருக்கிறாரு. ஏன் ஸ்பெஷலா இதை இங்க நான் சுட்டி காட்டுறேன். சங்கீதம் 112 வாசிக்கும் போது 2 Corinthians 9 ஏன் வரேன்னா, சங்கீதம் 112 கொண்டு வந்து இங்கே எழுதுறாரு பவுல். ஏன் வார்ப்பா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், அவர் கட்டளைகள் பிரியமா இருக்கிற மனுஷன், தேவனுடைய வார்த்தைகள் பேர்ல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணுவான்? விதைக்கிறவன். என்றால் வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்தபடி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள் அவர் சொல்லி இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்ட ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன், இதனால் என்னை சோதித்து பாருங்கள் அவர் சொல்லி இருக்கிறார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பல்லாலும் கர்த்தரை கனம் பண்ண என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லையே. இன்னைக்கு சட்ட திட்டங்கள் நம்மை கட்டுப்படுத்த முடியாதே ஒழிய, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு உடன்பட்டு அந்த வார்த்தைகளில் கட்டளைகளில் நியமங்களில் பிரியமாயிருந்து கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான் என்றால் அவன் கொடுக்கிற மனுஷனாய் விதைக்கிற மனுஷனாய் இருந்தே தீருவான். அப்படிதான் இருப்பான். அப்படி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் விசனமாய் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கறது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதான் கேட்குறேன் உங்களை, நான் 10 சாக்லேட் கையில் வச்சிருக்கிறேன், ஒரு சாக்லேட் மனைவி கிட்ட கொடுத்துட்டு நான் அவனுக்கு நிறைய கொடுத்தாமான்னு சொல்ல முடியுமா? 2 கொடுத்துட்டு நான் அவனுக்கு 2 கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? 10 சாக்லேட்டில் நான் 5 கொடுத்தாலே, 10ல் நான் 5 கொடுத்தாலே அதிகம் கூட சொல்ல முடியாது. சரியாக தான் கொடுத்தேன்னு அர்த்தம். அப்போது புது உடன்படிக்கையில் கிவிங், புது உடன்படிக்கையின் கொடுத்தல்ல ஆண்டவர் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய கருத்து, தசமபாகம் செலுத்துறதே சிறுக விதைக்கிறதா. 10ல் ஒன்று கொடுத்துட்டு இவ்வளோ கொடுத்துட்டேன், 10ல் நம்ம ஒன்று தான் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். ஆசைப்படணும், ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்கு கொடுக்க, தேவராஜ்யத்தில் விதைக்க, ஏழை எளியவர்களுக்கு செய்ய எனக்கு உதவி செய்யும். இப்போ என்ன நடக்குதான்? சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். என் தசமமாக இல்லை, அதெல்லாம் என் கதை இல்லை. ஆனால் ஒருத்தன் உற்சாகமாய் கொடுக்கும் போது தேவன் அவன் இடத்துல பிரியமா இருக்கிறார். God loves a cheerful giver. நம்ம நினச்சி பார்த்துக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். am I a cheerful giver? நான் சியர்ஃபுல்லாக கொடுக்குறேனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா, சியர்ஃபுல்லாக கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 8வது வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் படிசங்கிதா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்புறம் தான் இந்த வாரி இறைத்தான் வருது. அப்போ இந்த 8வது வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. And God is able to make all grace. Do you believe God is able? கர்த்தரால் முடியுமா? முடியும். எல்லாம் முடியும். என்ன பண்றாரு? To
மேக் ஆல் கிரேஸ், எல்லா கிருபையும் என்மேல் பெருக பண்ணவர் வல்லவராக இருக்கிறார். தட் யூ ஆல்வேஸ் ஹேவிங் ஆல் சஃபிஷியன்சி இன் ஆல் திங்ஸ், எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். நான் கேட்குறேன், நீ பழைய ஏற்பாடே விட்டுருங்க. 2 Corinthians 9:8 எல்லாமே அடங்கியிருக்கு. தங்கம், வெள்ளி, பொன், பொருள், வீடு, ஆஸ்தி, நிலங்கள், தோட்டங்கள், பண்ணைகள், மந்தைகள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. ஏக்கர் கணக்கான நிலங்கள், கிலோ கணக்கில் தங்கம் எல்லாமே எங்கே அடங்கியிருக்கு? இதில் அடங்கியிருக்கு. மக்கள் பாருங்க, கர்த்தருடைய திட்டம் பாருங்க. ஒருத்தர் விதைச்சானா அறுப்பான், விதைத்தா அறுப்பான். அதனால தான் ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். சும்மா இவர் பெசாமே இருப்பார் வீட்டில், அது கொட்டுமா? எங்கே இருந்தது கொட்டும்? அவன் கர்த்தரை நம்புகிறான், ஜெபிக்கிறான், உழைக்கிறான், கடினமாக உழைக்கிறான், விசுவாசிக்கிறான், தோல்விகளை வெற்றிகரமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறான். என்ன பண்ணுறான்? விசுவாசிக்கிறான், நம்புறான், இன்னும் தன்னுடைய வேலையை அதிகப்படுத்துறான், சோம்பேறித்தனத்தை அகற்றுறான். எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் கர்த்தரினோடு இருக்கிறார், நான் ஜெயிப்பேன் என்று என்ன பண்ணுறான்? இன்னும் ஸ்ட்ராங்கா இறங்கி கர்த்தர் பதில் தந்தை ஆகணும்னு என்ன பண்ணுறான்? விசுவாசித்து நிற்கிறான். இப்பேற்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வருவாயிலிருந்து வருமானத்திலிருந்து என்ன பண்ணுறான்? முதற் கனிகளை கர்த்தருக்கு தருகிறான், தசமமாக கர்த்தருக்கு செலுத்துறான், இன்னும் அதை விட அதிகமாக செலுத்தணும்னு நினைக்கிறான், எளியவர்களுக்கு தரணும்னு நினைக்கிறான். இப்பேற்பட்டவனை கர்த்தர் விட்டுருவாரா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், விதைக்க தவறுகிறவன் அறுக்க தவறு விடுவான். இவ்வளவுதான். இதுதான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் வைத்திருக்கிற கொடுத்தல். தசமபாகம் ஏங்க, தசமபாகத்தை தூக்கி போடுங்க ஒரு உரமா. இந்த 2 Corinthians 9 சொல்லப்பட்டிருக்கிற இந்த விதைக்கிறத குறித்து என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளையை விதைக்க வேண்டும், ஊழியத்திற்கு தர வேண்டும். தியான நன்மைகளை பெற்ற இடத்துல சரீர நன்மைகளை கொண்டு போய் என்ன பண்ணணும்? தர வேண்டும். அதை கர்த்தர் விதை என்று கருதுகிறார். அப்படி விதைக்கும் போது என்ன நடக்கிறது? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம். ஏங்க, எப்பயாவது ஒரு நேரத்தில் சம்பூரணமாக இன்னைக்கு ஃபுல்லாக திருப்தியாக இருக்கனாலே அது பெரிய விஷயம். 2 நாளைக்கு திருப்தினா பெரிய விஷயம். எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. அது எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். எப்போதும் எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எப்போதும் எல்லாவற்றிலும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும். All grace abound towards you, that you always having all sufficiency in all things may have an abundance for every good work. ஒவ்வொரு வேலை செய்வதற்கும், எந்த வேலை செய்ய நீங்க திட்டமிட்டாலும் அந்த வேலைக்கு போதுமான பணம், போதுமான கிருபை, போதுமான எல்லா நன்மைகள், சஃபிஷியன்சி, திருப்தி கர்த்தர் கட்டளையிடுறாரா? விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க ஆமென். ஆம்பிளிஃபைட் பைபிளில் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க. God is able to make all grace, every favor and earthly blessing. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையை பெருக செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, அனுக்கிரகம் பெருகுது, தயவு பெருகுது. மக்கள் நம்ம மேல தயவு உள்ளவர்களா இருக்கிறாங்க. அரசாங்கம் தயவு உள்ளதா இருக்கும். நீங்க ஒரு இடத்த வாங்கலான்னு போவீங்க, அந்த விற்கிற ஆட்கள் உங்க மேல தயவு உள்ளவர்களா இருப்பாங்க. அப்படி தேவ கிருபைகள் மேல பெருகி ஆல் earthly blessing, இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் உங்க மேல் கர்த்தர் பெருக செய்து come to you in abundance. சும்மா 2 துளி அப்படி துளியில் இல்லை, கம் டு யூ இன் அபண்டன்ஸ்னா திரளாய் கொட்டும்படி கர்த்தர் செய்கிறாரா? ஸோ தட் யூ மே ஆல்வேஸ் அண்ட் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு இக்கட்டிலும், எந்த ஒரு நிலையிலும் எப்போது எப்படி தான் இருப்பீங்க? கர்த்தர் உங்களை இக்கட்டிலேருந்து விடுவித்து எந்த சூழ்நிலையிலும் கிருபை உங்க மேலே பெருக செய்யும் போது, என்னதான் தேவையாக இருந்தாலும், வாட் எவர் த நீட் பி, என்னதான் தேவையா இருந்தாலும், அது எத்தனை கோடியா இருந்தாலும், பிள்ளைய படிக்க வைக்கணுமா செலவாகுது, இது போடணுமா செலவாகுது. அன்றைக்கு சொல்றாரு, பிள்ளை வெளிநாடு போய் படிக்க விரும்புகிறான், அது பல கோடிகள் ஆகுது. சொல்றேன், இன்னைக்கே ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, இந்த வசனத்தின் படி நான் கேட்கிறேன், எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் எனக்கு உண்டாக செய்வீராக.
இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விதைக்கணும். ம். விதைக்கும் போது என்ன உண்டாகுது? கர்த்தர் சொல்கிறாரு, இப்பேற்பட்ட விதத்தில் விதைக்கிறவனுக்கு இப்பேற்பட்ட நன்மைகள் உண்டாகி பி செல்ஃப் சஃபிஷியன்ட், யாரிடமும் போய் கையேந்தி நிற்க தேவையில்லாமல் possessing enough to require no aid or support and furnished in abundance for every good work and charitable donation. அதாவது எந்த நற்கிரியைக்கும் எந்த உதவி செய்வதற்கும் யாருக்கு வேண்டுமென்றாலும் எப்போ வேண்டுமென்றாலும் எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு எல்லாம் நம்ம இடத்துல பரிபூரணமாய் இருக்குமாம். எத்தனை பேர் சொல்றீங்க எவ்வளோ பெரிய நண்பன்ட்டு? இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆமென். இது உங்களை வந்து சேரும்படிக்கு கல்வாரி சிலுவையிலேயே சுதரித்திருக்கிறாரா? ஆமென். கொடுக்கணும். இப்படி கொடுக்குறவங்க வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்குதா இருக்காதா? இருக்கும். கண்டிப்பாக இருக்கும்ன்ற, கண்டிப்பாக இருக்கும், அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இதை குறித்து தியானம் பண்ணுவோம். தொடர்ந்து இதில் நாம் விசுவாசிப்போம். சொல்லுகிறேன், நிஜமாகவே ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும். ஆமென். இதுக்கு விரோதமாய் பிசாசு திட்டமிடுகிறான், தப்பித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நாளை தினத்தில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்திருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா. ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். ஆமென். எங்களை பாதுகாக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆமென். உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதே. ஆமென். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீ எங்களை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தாவே ஆவியால் எல்லாம் ஆகும். 2 கொரிந்தியர் 9:8 நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணமுடையவர்களாக இருக்கும்படி, மேலும் நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் எங்களிடத்தில் சகல கிருபை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீரே. நாங்கள் வாரி இறைப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம். எங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி என்று சங்கீதம் 112:9 எழுதியிருக்கிறபடி ஆகும். எழுதியிருக்கிறபடி ஆகும். எழுதியிருக்கிறபடி ஆகும். அவை எழுதப்பட்ட வார்த்தைகள், நம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை நாங்கள் பிரியமாய் படிக்க, அதை கற்றுக்கொள்ள, அதை தியானிக்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, இதுக்கு விரோதமாய் எழும்பி சந்தேகத்தை எங்கள் மனதில் விதைக்க நினைக்கிற பிசாசை நாங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இது வேலை செய்யுமா, எனக்கு வேலை செய்யுமா, அவங்களுக்கு தான் வேலை செய்யும், இது நமக்கு இது நடக்குமான்னு இருக்கிற சந்தேகங்கள் மறைந்து எழுதியிருக்கிறபடியே நடக்கும் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். வாரி இறைப்போம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும். வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். அன்றைய புதிய தொழில்களை எங்கள் மக்கள் தொடங்குவார்களாக. கர்த்தாவே, திருமணமாகாதவர்கள் திருமணம் உண்டாகட்டும். திருமணமாகவர்களுக்கு குழந்தைகள் உண்டாகட்டும். குழந்தைகளை வைத்திருக்கிற அன்றைய எங்களை போல பெற்றோருக்கு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானம் உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் வளர்க்க, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய, எல்லா அவர்கள் ஆண்டவரே இப்போ வர நாட்களில் நல்ல குடிமக்களாய் எழுப்பி நிறுத்த அதுக்கு வேண்டிய ஞானம், கிருபை, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அபிஷேகமும் எங்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாபேசுடைய ஜெபத்தை நீர் கேட்பீர் என்றால் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் கர்த்தாவே. நீ கண்டிப்பா கேட்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வாதத்தின் எல்லைகளை பெரிதாக்குவீராக. ஊழியர்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக. இந்த ஜெயத்துடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. இதை பார்க்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. இன்னும் பல லட்சம் பேர் இதை பார்ப்பார்களாக. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காயும் ஸ்தோத்திரம். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நம்பி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த வாரம் அற்புதமாய் வெற்றிகரமாய் நடக்கட்டும். உம்முடைய கிருபையில் மட்டும் பெருகட்டும். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் எடுப்பா. சுகமாவுடைய ஜெபம் எடுத்து ரே பாதா இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேரா பாபா தாரா ஆண்டவரே, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ரூபாராபா ஷக்கேதேரா வாராபுது ரூபாவாரா பரவியா. கர்த்தாவே, வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னீரே கர்த்தாவே. நொடி பொழுதுல கர்த்தாவே, வலியோடு வேதனையோடு போராடி கொண்டு இருக்கிற ஜனங்கள் வேதனை நீங்கி சுகமாவார்களாக. ஆண்டவரே, அந்த சரீரத்தில் அந்த வித்தியாசத்தை பார்ப்பார்களாக. படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தை
இந்த நொடி பொழுதுல ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களுடைய சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. அசைவாடுங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான அந்த பூமியில ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அழகாக்கி நீரேப்பா. அதே போல அந்த ஒழுங்கின்மையும் இந்த வலி நிறைந்த சரீரத்துல கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை நீர் அசைவாடுவீராக. பலவீனம் உள்ள சரீரமா இருக்கிறத பலனுள்ள சரீரமாக மாற்றுவீராக. தெய்வீக சுகம் இந்த நொடி பொழுதிலே உண்டாகட்டும். தெய்வீக சுகம் உங்களுடைய பிள்ளைகளுடையது கர்த்தா. உங்களுடைய பிள்ளைகளுடைய அப்பம், அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தால். கர்த்தாவே நீர் அப்படியே செய்யப்படுற கிருபை காமுக்கு நன்றி அப்பா. நீர் மனதுருகிற தேவன் ஆண்டவரே, மனதுருகி சுகமாக்குற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருகி உம்முடைய ஜனங்களை உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவீராகப்பா. அப்படியே நீங்க விடுதலை தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். விடுதலையும் சுகத்தையும் கொடுத்த கிருபைக்காமுக்கு நன்றி அப்பா. இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமானோம். இந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. வார்த்தையை அனுப்பி நீர் அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் தழும்புகளால சுகம் உண்டாகட்டும். உடைய வார்த்தைகளால சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீங்கப்பா. இயேசு கிறிஸ்து மேல ஆண்டவரே எங்களோட வியாதி எல்லாம் நீர் சுமத்தி எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்களே பிதாவே, எங்களுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் எங்களுடைய வியாதிகளை. நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்து கொடுத்த தெய்வீக சுகத்தை எடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தால சுகம் ஆவார்களாக. இந்த நொடி பொழுதிலே விடுதலை ஆவார்களாக. அப்படியே நீர் செய்யப்படுற கிருபைக்காமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை சொல்லுகிற சகோதரி அனிதா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஜீசஸ் நேம் may God heal you and may God answer all the prayers of your heart. Amen. Sister Anita, God is speaking to you. In Jesus name. கர்த்தர் வெளிப்படுத்துகிறபடினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God is loving you. God loves you and forever God will love you. ஒரு நாளும் கர்த்தரை நேசிக்கிறாரான்னு சந்தேகப்படாதீங்க. கர்த்தரை நேசிக்கிறார், பதில் தருகிறார். சிஸ்டர் அனிதா, God loves you and God will surely answer your prayers. கர்த்தருடைய எல்லா ஜெபத்திற்கும் பதில் தருவார். சந்தோஷமா இருங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பதிலை தந்து ஆசீர்வதித்து வாழ வைப்பீராக. கர்த்தாவே நீர் எந்த நோக்கத்தோடு கர்த்தாவே எங்களை ஜெபிக்க வைத்தீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறவாதே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்னென்றைக்கும் இருக்கும் என்று எழுதி இருக்கிறபடியே ஆகும். ஆமென். Thank you so much people. God bless you. இன்றைக்கு இரவு திரும்பியும் இதை ரீடெலிகாஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சந்திப்போம், சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட் இஸ் கமிங் சூன். லவ் யூ பீப்புள். God bless you. God loves you so much and God is answering our prayers. Thank you so much. God bless you.